மார்க்கெட் டைம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், முதல் இன்றைக்கி வந்து சுதந்திர தினம். ஸோ இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறனால நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது ஒரு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் வந்து இன்றைக்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கு சொல்லி அதை நான் வந்து இன்றைக்கி வீடியோவை போஸ்ட் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பட்ட ஒரு பதிவு பெற்ற ஒரு ஆலோசகர் கிடையாது. என்னுடைய அனுபவம் தான். அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஒரு ட்ரேடோ இல்லைனா வந்து ஒரு பங்கில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பயிற்சிக்கான வீடியோ மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆரம்ப காலத்தில் நானும் இப்படி ட்ரேட் பண்ணும்போது நிறைய வந்து லாஸ் ஆகிருக்கிறேன். அப்போ லாஸ் பண்ணும்போதெல்லாம் எதனால் லாஸ் பண்ணுறோம், எப்படி லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கெல்லாம் தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பல நாட்கள் வந்து தேடினேன். இப்படி வந்து நான் தேடி நிறைய நாட்களில் வந்து நான் வந்து லாஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து எப்படா இதை வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஒவ்வொன்றா செட்டிங்ஸ் நான் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டரும் போடுவேன். நான் வைவாப் பண்ணுவேன், அப்புறம் வந்து போலிங்கர் பாண்டு, நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாயும் அதில் இருக்கிற ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எல்லா இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு இது செட்டிங்ஸ் மாற்றி நான் பண்ணி பார்ப்பேன். அப்படி மாற்றி பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஒரு 70% வந்து ஆவரேஜாக ஒரு 70% வந்து ஓரளவு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, நம்ம வந்து நேராக அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நீங்கள் போலிங்கர் பேண்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து ஆர்எஸ்ஐயும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த நீங்கள் கேட்டவுடனே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் தயவுசெய்து வீடியோவை. போலிங்கர் பேண்டா ஆர்எஸ்ஐயான்ட்டு இந்த போலிங்கர் பேண்டையும் ஆர்எஸ்ஐயும் வந்து இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா ட்ரேடர்ஸும் வந்து என்னோட பெரிய ஆட்கள்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் வந்து அதை வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தெரியாதவங்க இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகும். அதனால தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, போலிங்கர் பேண்டோடைய ஸ்ட்ராட்டஜியும் ஆர்எஸ்ஐயும் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள பேக் டெஸ்ட் நிறைய நாள் நான் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். நிறைய நாள் இது வந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேட் பண்ணி பார்த்ததுனால தான் இதை வந்து நான் வந்து நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பயனடையட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து இந்த சுதந்திரத்தின நன்னாளில் என்ன மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இதில் உள்ளே வந்து லாஸ் ஆகிருப்பாங்க. அவங்க அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதற்காக இந்த வீடியோ வந்து ஒரு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து போலிங்கர் பேண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து செரதோட ஷார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். போலிங்கர் பேண்ட் இதில் ஆட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போலிங்கர் பேண்ட்டில் இந்த ஷேட் வரும். இந்த ஷேட் வேண்டாம் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா அதை நீங்கள் உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு இதை எடுத்து விட்ருங்க. இதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த ஷேடான ஒரு இது வராது. ஸோ இருக்கிறது இது டிஃபால்ட்டில் இருக்கட்டும். இப்போ போலிங்கர் பேண்ட் வந்து டிஃபால்ட்டில் இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம வந்து கூட வந்து ஆர்எஸ்ஐ சொன்னோம் இல்லையா, ஆர்எஸ்ஐ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷம். ஒன் மினிட் ஃப்ரெண்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வெர்டிக்கலில் வச்சு அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது இந்த டைப்பில் வச்சுக்கோம் நம்ம வந்து. ஓகே, இது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆர்எஸ்ஐயில் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 minute ஃப்ரெண்ட், என்னோடய வீடியோ நான் வந்து மீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்எஸ்ஐயில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து டிஃபால்ட் வந்து 14ன்னு இருக்கும். ஓகே, 14 வந்து 5ஆக மாற்றிக்கோங்க. ஓகே, ஃபீல்டு வந்து க்ளோஸ்லேயே இருக்கட்டும். ஓகேவா, சோன்ஸ் இருக்கட்டும். ஓகே, இது அப்படியே ஒரு 10 கொடுத்துருவோம். 10 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் ஃப்ரேம் வந்து 30 minute வச்சுக்கோங்க. ஓகேவா, 30 minute வச்சுட்டு இதில் ஒரு நிமிஷம் ஓவர் பாட் ஓவர் சோல்டர் நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஓவர் பாட் ஓவர் சோல்டர்ன்னு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 60ல் வச்சுக்கோங்க. ஓகேவா, கீழே இருக்கிறது வந்து 10ன்னு மாற்றிக்கோங்க. ஓவர் பாட் வந்து 60, ஓவர் சோல்டு வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. பேனல் வந்து ஆட்டோ அதில் இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இது தெரியும். என்னென்னா, இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வந்து இந்த ஓவர் பாட் அதாவது 60 ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேலே எப்போ வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து ஓவர் பாட் ஆகுதோ, அதே சேம் டைமில் இந்த போலிங்கர் இருக்கு இல்லையா, போலிங்கரோட சென்ட்ரு மிடில் பாயிண்ட், இப்போ ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அதே நேரத்தில் கீழே வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸோடு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட், அதாவது ஸ்கால்பிங் ஆப்ஷனில் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆப்ஷன் வந்து இது வந்து இப்போ நான் இண்டெக்ஸ் சார்ட் வச்சுருக்கேன், ஆப்ஷனுக்கு சொல்கிறேன். ஆனால் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் மேலே போகும். ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மேலே போகுது. ஏன்னா ஆப்ஷன் வந்து அப்படி தான், அதில் இருக்க இந்த டைம் டிகே அது நிறைய இருக்குது. அதில் அந்த ஆப்ஷன் கிரிக்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே போனோன்னா அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தோம்னா அதுக்குன்னு தனி வீடியோ ஒரு மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அது வந்து நமக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், டைம் டிகே வந்து ஒரு பெரிய இது. அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய எதிரி ஆப்ஷன் பையர்ஸுக்கு. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அவங்க அது நண்பன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே இது நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சார்ட்டில் உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்துருக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வந்து இது முடிஞ்ச சார்ட்டு கான்ட்ராக்ட்னோடனே இது லோட் ஆக மாட்டேங்கி. 1 minute கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், கரண்ட் வீக் கான்ட்ராக்டில் பேங்க் நிஃப்டி இருந்தால் எடுப்போம். இங்கே இருக்குது. ஒன் மினிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் அந்த ஓவர் சோல்டுக்கு மேலே இதாகலை. ஸோ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல ஓவர் சோல்டு நமக்கு வந்து அவ்வளோவா வந்து இல்லை. சரி, ஓகேவா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஓவர் சோல்டு நீங்கள் எடுக்கிற இடத்துல போனீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் வந்து ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இதில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து சின்ன ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஆனால் இது வந்து நான் சொன்னல 70% இதில் வந்து சக்ஸஸ் இருக்கும். சரியா, 30%லேருந்து 20% வரைக்கும் இது வந்து மைனஸில் போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன சின்ன ஸ்கால்பிங் இது வந்து ஆப்ஷன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகலை. இது வந்து 31 ஜனவரியில் உள்ள கான்ட்ராக்ட்டு. ஆனால் இது கரண்ட் வீக் கான்ட்ராக்டில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் நீங்கள் நிஃப்டிக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி இருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இல்லைன்னு இல்லை.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து மேலே அப் ட்ரெண்டுக்கு போகும். என்ன இந்த பாருங்கள் இன்றைக்கி இங்கே அதுக்கப்புறம் அதே சேம் டைமில் அதே டைமில் அதே நாளில் மாற்றினா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஓவர் பாட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஓவர் பாட்டில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்களா, நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே இந்த கேண்டில் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு ஆவரேஜ் பாண்டுக்கு மேலே. அந்த மாதிரி இருக்கிற டைமில் எடுத்திங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது கேப் அப்லையோ இல்லைனா இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகும் நிச்சயமாக. சரியா, நீங்கள் பாருங்கள், அது லைவாக ட்ரேட் பண்ணி பாருங்கள். நானும் வந்து இந்த வீடியோ செக் பண்ணுவேன். நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நானும் இந்த வீடியோ பார்க்குறேன். மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம போட்டதுக்குனால என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக. இன்னும் எனக்கு இருங்க, அது வேறு ஏதாவது நிஃப்டி சார்ட்டில் வச்சு முடிஞ்சு காமிக்கிறான்னு பார்க்குறேன். நிஃப்டியில் கூட நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதை நான் வந்து 1 மினிட். பார்த்தீங்களா, நிஃப்டிக்கு வந்து நிறைய நான் பேங்க் நிஃப்டியோட நிஃப்டிக்கு வந்து நிறைய டைம் வந்து நிஃப்டியில் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கேன். நிஃப்டியில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால சில நேரங்களில் பேங்க் நிஃப்டியில் கூட இதாகும். ஆனால் நிஃப்டி அதிகபட்ச டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இதில் வந்து 80% வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து பாருங்கள், இந்த ஓவர் பாட் இந்த இடத்துல ஆயிருக்கா, இந்த இடத்துல ஓவர் பாட் ஆகிருக்கு. போலிங்கரோட மிடில் ஆவரேஜ் லைனுக்கு மேலே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஏன்னா அடுத்த கேண்டில் பாருங்கள், அடுத்த ஆஃப் அன் ஹவர் மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ இந்த போலிங்கரோட டாப் எதுக்கு போலிங்கர் வச்சுக்கிட்டோம், போலிங்கரோட டாப்பை வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டுனா நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். ஸோ சம்டைம் மார்க்கெட் வந்து போலிங்கர் தாண்டி ஒரே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற நமக்கு வந்து சின்ன ப்ராஃபிட் போதும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா, அந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், 1 மினிட், ஒரு நிமிஷம் வந்தார் பாருங்கள். இப்போ இதில் க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 298 ரூபா. ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறது எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டில் மார்க்கெட் வந்து வரும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இது ஓப்பன் ஆக பாருங்கள், இது ஓப்பன் ஆனது 297, இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 298. ஸோ லோ பாருங்கள், லோ 288. ஸோ நான் எடுக்கிறது எப்படி எடுப்பேன்னா, இதோட க்ளோசிங் இந்த கேண்டில் வந்து ஆஃப் அன் ஹவர் கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சு ஓவர் பாட் மேலே ஆனோன்னு டக்குன்னு நான் ட்ரேட் எடுத்துருவேன், இனிஷியேட் பண்ணிடுவேன் ட்ரேடை. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு போனோன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ நிஃப்டியில் ட்ரேட் அதான் இந்த மணியில் பண்ணுவேன். அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் இல்லை 15 பாயிண்ட் தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன், ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருந்தா கூட ட்ரேட் எடுத்துருந்தா கூட பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 298 ரூபா. நீங்கள் 298 ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்தால் இது ஹையாக எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 354 ரூபா போயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பாருங்கள், 298, அதில் ஒரு 60 பாயிண்ட் இதில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃப் அன் ஹவரில். ஆனால் அவ்வளோ தூரம்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்க வேண்டாம் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து. ஏன்னா எல்லா நாட்களும் மார்க்கெட்டில் வந்து ஒரு இதே மாதிரி நமக்கு வந்து மூவிங் இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. போகலாம், மார்க்கெட் மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம், 1000 பாயிண்ட் கூட போகலாம். நமக்கு தேவை எவ்வளோ, 20 பாயிண்ட்டு, 1000 ரூபா ப்ராஃபிட் போதும். டீசெண்டாக தூர போயிடணும் ஆப்ஷனில் உள்ள பையர்ஸ் எல்லாம். நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை நீங்கள் அப்படியே பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நிறைய நாள் பாருங்கள். ஏன்னா ஆப்ஷனில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு சார்ட் வந்து நமக்கு இருக்காது. சரியா, இந்த பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஏன் இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா, ஆவரேஜ் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். இது மார்க்கெட்டு ஓவர் பாட்டே எங்கே நடந்திருக்கு, ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ட்ரேடே எடுக்கக்கூடாது, ஓகேவா. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுது, மார்க்கெட் வந்து கீழ் லோவர் பாயிண்ட்லேருந்து அப்பர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, மிடில் பாயிண்ட்டை தாண்டினோடனே, மிடில் ஆவரேஜ் லைனை தாண்டின உடனே க்ளோசிங் கொடுத்த உடனே நீங்கள் ட்ரேட் எடுங்க. இப்போ இது பாருங்கள், இது க்ளோசிங் கொடுக்கல. இது வந்து அன்றைக்கி மார்க்கெட் வந்து 18ஆம் தேதி வந்து மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட் இல்லை ஓவர் பாட் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே கேண்டில் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதனால் இது வந்து இந்த மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இதை நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 80% உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் வந்து 80% ப்ராஃபிட் கொடுத்துட்டாலே நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கணும். சக்ஸஸ்ஃபுல், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல். என்ன காரணம்னா, இப்போ 80% அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு மந்த்து ட்ரேட் பண்ணுறோம், நம்மளோட P&L எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து 20 ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ அதில் ஒரு 80% இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது 80% இல்லை 70% அக்யூரேசி கொடுக்கும். அப்போ நீங்கள் 10 ட்ரேடில் 7 ட்ரேட் நீங்கள் லாபத்தில் இருப்பீங்க, 3 ட்ரேடு தான் நீங்கள் லாஸில் இருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து அந்த லாஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். என்ன லாஸ், நம்ம எது லாஸ் ஆகும், லாபத்தில் தான் லாஸ் ஆகும். நம்மளுடைய கேபிட்டல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணனே தவிர, மற்றபடி நான் வந்து இது வந்து சும்மா ஒரு இதுக்காகலாம் விளையாட்டுக்காகலாம் சொல்லலை. நான் கண்டிப்பாக இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். இது நிறைய என்னோடய நண்பர்களுக்கு நான் இதை வந்து நான் பர்சனலாகவே நான் அவங்களுக்கு வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி இதை நான் கொடுத்துருக்கேன். அவங்களுமே இதை ட்ரேட் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த செட்டிங்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. செட்டிங்ஸ் தான் நான் மாற்றிருக்கிறேன். அவரேஜ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இதே போலிங்கர் பாண்டு, அதே RSI தான். RSI உங்களுக்கு எல்லாமே தெரியும். RSI வந்து அந்த மேக்ஸிமம் மோர் தென் எல்லா ட்ரேடர்ஸும் ஃபாரினர்ஸ்லாம் வந்து RSI மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் இங்கே வந்து நிறையா இந்த ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு நிறையா டூல்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஃபாரினர்ஸில் வந்து இப்போ இதில் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, USD UNRல ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே RSI தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்க செட்டிங்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல. நான் வந்து இதை ஓனாக உட்காந்து இந்த செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கமெண்ட் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது எந்த மாதிரி கமெண்ட்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயன்பட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு இருக்க நீங்கள் ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறையா வீடியோ, இது மாதிரி நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனலில். நீங்கள் உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.